நம்ம ரொம்பவே வித்தியாசமான ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்னு சொல்லலாம். அதாவது நட்டி பாப்ஸ். இது நம்ம எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். இது ஸ்நாக்கி டைம். நான் அக்ஷத்யா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சென்னையில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். இப்போ நம்ம நட்டி பாப்ஸ் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 30 கிராம், பிஸ்தா 30 கிராம், முந்திரி 30 கிராம், பாதாம் 30 கிராம், நெய் தேவையான அளவு, சர்க்கரை 30 கிராம், சாக்லேட் சாஸ் தேவையான அளவு. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த எல்லா நட்ஸையும் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். முதல்ல பாதாம் 30 கிராம், அதை வறுத்துக்கலாம். எல்லா நட்ஸையும் போட்டு ஒன்றாவே வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வேர்க்கடலை, பிஸ்தா, முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டால் இன்னும் கூட நட்ஸ் நிறைய சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கம்மியான அளவில் செய்கிறதுனால எல்லாமே 30 கிராம் அளவில் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வேறு ஏதாவது நட்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா வாசம் வர வறுத்து எடுத்துட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க நட்ஸை ஆற வச்சுட்டோம். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு பதத்துக்கு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம லட்டு அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க போகிறோம். அதுக்கு கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இது நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நட்டி பாப்ஸ் அப்படின்றதுனால லாலிபாப் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இந்த லாலிபாப் ஸ்டிக்குக்கு பதிலாக இப்போ நம்ம டூத் பிக் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வேணால் லாலிபாப் ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே டூத் பிக் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா பால்ஸ்க்கு நடுவில் இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு தனியாக வராது. இப்போ நம்ம நட்டி பாப்ஸோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ இதை சாக்லேட் சாஸில் டிப் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சுவையான நட்டி பாப்ஸ் ரெடி ஆகிடும். சுவையான நட்டி பாப்ஸ் தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம சாக்லேட் சாஸில் டிப் பண்ணி இப்போ ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோன்னா சாப்பிட தயாராகிடும். இதுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 30 கிராம், பிஸ்தா 30 கிராம், முந்திரி 30 கிராம், பாதாம் 30 கிராம், நெய் தேவையான அளவு, சர்க்கரை 30 கிராம், சாக்லேட் சாஸ் தேவையான அளவு. முதல்ல பாதாம் 30 கிராம், அதை வந்து வேர்க்கடலை, பிஸ்தா, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்க நட்ஸை ஆற வச்சுட்டோம். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம லட்டு அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க போகிறோம். அதுக்கு கூட நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம நட்டி பாப்ஸோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ இதை சாக்லேட் சாஸில் டிப் பண்ணி எடுத்து இந்த டிஷ் உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஃப்ரூட் கப்ஸ்